அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளைய தினம் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். பவானிசாகர் அணையை திறந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் விவசாயிகளிடம் பேசி நிலத்தை கையகப்படுத்தினோம் என குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அம்மாநில ஆளுநர் சி.வி. ஆனந்தபோஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவின் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களை மேற்குவங்க ஆளுநர் சி.வி. ஆனந்தபோஸ் நேரில் சந்தித்தார். அப்போது மருத்துவர்கள் மத்தியில் பேசிய ஆளுநர், உயிரிழந்த மாணவிக்காக போராடும் மருத்துவர்களின் போராட்டத்திற்கு நியாயம் கிடைக்கும் என உறுதியளித்தார். இதற்காக தனிப்பட்ட முறையில் பேசவே தாம் வந்ததாக கூறிய மேற்குவங்க ஆளுநர், மருத்துவர்களுக்காக என்றும் துணை நிற்பேன் என வாக்குறுதி அளித்தார். இதுபோன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நிகழக்கூடாது என கூறிய அவர், மேற்குவங்க மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கவலை தெரிவித்தார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்று பிரதமர் மோடி பார்வையிட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மணிப்பூரில் அமைதி திரும்ப மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்கள் சிலர் தன்னை சந்தித்து கைகளை பற்றியவாறு இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு ராகுல் காந்தி இவ்வாறு கருத்து கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் மணிப்பூருக்கு உண்மையாக சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என ராகுல் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பிரதமர் எடுக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். மணிப்பூரில் வன்முறைக்கு பிறகு 3 முறை ராகுல் காந்தி அங்கு பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஆடுதா மாந்திரா நிதி மோசடி புகாரில் ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா உள்ளிட்ட 2 மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நடிகை ரோஜா ஆந்திராவில் சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆடுதா மாந்திரா என்ற நிகழ்ச்சிக்காக ஒதுக்கிய 100 கோடி ரூபாய் நிதியில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த கோரி ஆத்தியா அமைப்பினர் விஜயவாடா சிஐடி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இந்த விவகாரத்தில் தர்மன கிருஷ்ணதாஸ் உள்ளிட்ட சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக ஆத்தியா அமைப்பினர் குற்றம் சாட்டினர். அதன் அடிப்படையில் ரோஜா, தர்மன கிருஷ்ணதாஸ் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க விஜயவாடா மாநகர காவல் ஆணையருக்கு சிஐடி ஏடிஜிபி உத்தரவிட்டுள்ளார். விரைவில் நடிகை ரோஜா உள்ளிட்டோர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆவணி மாத மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறக்கப்படுகிறது. தமிழ் மாதத்தின் ஆவணி, மலையாள மாதத்தின் சிங்க மாத பிறப்பை ஒட்டி சபரிமலை கோயிலில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை கோயில் நடை திறக்கப்படும் நிலையில் 21ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என தேவசம் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு, மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி ஆகியோர் தலைமையில் கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றப்பட்டு பூஜை நடைபெறுகிறது. 21ஆம் தேதி வரை நாள்தோறும் நெய் அபிஷேகம் உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடக்கும் என்றும் இரவு 10:30 மணிக்கு அரிவராசனம் பாடி கோயில் நடை சாத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடை திறக்கப்பட்டிருக்கும் நாளில் தரிசனத்திற்காக கோயில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பக்தர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கூறியுள்ளது. அக்னி ஏவுகணைகளின் தந்தை என அழைக்கப்படும் ராம் நரேன் அகர்வால் உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் காலமானார். அவருக்கு வயது 84. ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு இந்தியா சோவியத் யூனியனையே நம்பியிருந்தது. பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள மற்ற நட்பு நாடுகளும் தயாராக இல்லாததால் ராம் நரேன் அகர்வால் தலைமையில் குழு அமைத்தது மத்திய அரசு. 1983ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 22 ஆண்டுகள் அத்திட்டத்திற்கு தலைமை தாங்கிய அவர் இந்தியாவிலேயே அக்னி ஏவுகணைகளை உருவாக்கி சாதனை படைத்தார். DRDO ஆய்வகத்தின் இயக்குநராகவும் பொறுப்பு வகித்த அகர்வால் SLV-3 ராக்கெட் வடிவமைப்பில் குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமோடு இணைந்து பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். விண்வெளி மற்றும் ஆராய்ச்சித்துறை இவரது சேவைகளை அங்கீகரிக்கும் விதமாக பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஆகிய விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த ராம் நரேன் அகர்வால் ஹைதராபாத்தில் காலமானார். அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்பும் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கும் பிரபல பாப்பாடலுக்கு நடனமாடிய வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது. பீஜீஸ் இசைக்குழுவின் ஸ்டெயின் அலைவ் என்ற பாடலுக்கு இருவரும் நடனமாடுவது போன்று AI தொழில்நுட்பத்தில் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை இருவரும் தங்களது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர்.
குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக களமிறங்கும் முன்னாள் அதிபர் டிரம்புக்கு எலான் மஸ்க் தனது ஆதரவை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் புதிய பிரதமராக பேட்டோங்டன் ஷினவத்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்ற பிறகு பேட்டோங்டன் ஷினவத்ரா முறைப்படி பதவியேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச வழக்கில் சிக்கியவரை அமைச்சராக நியமித்ததில் முறைகேடு நடந்ததாக கூறி தாய்லாந்து பிரதமராக இருந்த ஸ்ரத்தா தவிசின் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் புதிய பிரதமரை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்ட ஆளும் கட்சியான பியூ தாய் கட்சி முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினவத்ராவின் இளைய மகளான பேட்டோங்டன் ஷினவத்ராவை தேர்வு செய்தது. அவருக்கு பிரதமர் பதவி வழங்க கூட்டணி கட்சிகளும் ஒப்புதல் அளித்தன. பிரதமர் பதவிக்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நடைபெறும் நிலையில் பேட்டோங்டன் ஷினவத்ரா வெற்றி பெற்றால் அவர் தாய்லாந்தின் 2வது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெறுவார். மல்யுத்த வீரர் வினேஷ் போகத்தின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் வழக்கறிஞர் விதுஷ்பத் சிங்கானியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த விதுஷ்பத் சிங்கானியா, மனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்த விரிவான அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என கூறினார். விரிவான அறிக்கை வர 10 முதல் 15 நாட்கள் ஆகும் என தெரிவித்த அவர், அதன்பின் மேல்முறையீடு செய்யப்படும் என தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினோத் போகத்தின் மனு சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தால் புதன்கிழமை தள்ளுபடி செய்யப்பட்டது. தங்கலான் படத்திற்காக தனது மகன் மிகவும் கஷ்டப்பட்டதாக பா ரஞ்சித்தின் தாய் தெரிவித்துள்ளார். விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் தங்கலான் படம் வெளியானது. பா ரஞ்சித்தின் தாய் மற்றும் குடும்பத்தினர் அம்பத்தூரில் உள்ள ராக்கி திரையரங்கிற்கு சென்று திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். அதேபோல் விக்ரம், பார்வதிக்கு மகளாக நடித்த குழந்தை நட்சத்திரம் யாழினியும் படத்தை திரையில் கண்டு களித்தார். படம் ஃபுல்லா பாத்தீங்க, எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்குப்பா. மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்ஷன் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணி. ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா. நானே பார்த்தேன். கஷ்டப்பட்டாரு. எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரஞ்சித்தப்பா வந்து சொல்லி கொடுப்பாரு, அதை நம்ம திருப்பி பண்ணோம். திருப்பி பண்ணி ஒரு 3 டேக் 2 டேக்கில் வந்து டேக் ஓகே ஆகிடும். அங்கே ரொம்ப வெயில் அடிச்சுது, அப்போனா கூட நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு ஷூட்டிங். ஆனால் படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கு படம். உயர்தர முதலீடுகளை ஈட்டுவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி முதல் 17 நாட்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈட்டுவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் பயண அட்டவணையை தமிழ்நாட்டின் தொழில்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் 28ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோ சென்றடைகிறார். 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள முக்கிய நிறுவன அதிகாரிகள் மற்றும் தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். இடையே 29ஆம் தேதி முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் 31ஆம் தேதி புலம்பெயர் தமிழர்களை சந்திக்கிறார். செப்டம்பர் 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். குறிப்பாக ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் முன்னணி நிறுவனங்களின் தலைமைகளை முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறார். செப்டம்பர் 12ஆம் தேதியே அவர் சென்னை திரும்புகிறார். இதனிடையே செப்டம்பர் 7ஆம் தேதியன்று வெளிநாட்டு வாழ் தமிழர்களுடனான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் முக்கிய குறிக்கோள் உயர்தர வேலைவாய்ப்பு மற்றும் உயர்தர முதலீடு என தமிழக தொழில்துறை தெரிவித்திருக்கிறது. கேரள கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி வரை மழை பொழியும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் நாளை அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பொழியக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பொழிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும்,
திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பொழிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பொழியக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. விழுப்புரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாகவே அவ்வப்போது மிதமான மற்றும் கனமழை பொழிந்து வந்த நிலையில் நேற்றும் பரவலாக மழை பொழிந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பொழிந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக திடீர் கனமழை பொழிந்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. பெரியகுளம் பகுதியில் பொழிந்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் கீழ் உள்ள ஆற்றுப் பகுதியில் 5 குழந்தைகள் மற்றும் 4 பெண்கள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது வெள்ளத்திலிருந்து தப்பித்து மறுகரையில் தஞ்சமடைந்தவர்களை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். திருப்பூரில் பொழிந்த கனமழையின் காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுப்பாளையம் பகுதியில் தாழ்வான இடங்களில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியது. மேலும் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளேயும் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீடுகளில் தங்க முடியாமல் வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஈரோட்டில் பொழிந்த கனமழை காரணமாக காய்கறி சந்தையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறியதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான சோத்துப்பாறை அணை வனப்பகுதி, கல்லாறு வனப்பகுதி, கும்பக்கரை வனப்பகுதி, செழும்பாறு வனப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. கனமழையால் கல்லாறு, கும்பக்கரை ஆறு, செலும்பு ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த ஆறுகளில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் பெரியகுளம் வராக நதியில் கலந்ததால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வராக நதி கரையோர பகுதிகளான பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளப்புறம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வராக நதியில் குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ்நாட்டின் இருவேறு இடங்களில் மொய் விருந்து நடைபெற்றுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 400 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் வயநாட்டு மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்காக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள அனைத்து வணிகர் சங்கங்கள் சார்பாக மொய் விருந்து நடைபெற்றது. சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த மொய் விருந்தில் சைவ, அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டன. மொய் விருந்தில் வசூலான பணம் மாவட்ட ஆட்சியர் மூலமாக கேரள முதல்வரின் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அதேபோல் வயநாட்டு மக்களுக்காக திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டில் பிரபல ஜவுளி நிறுவனம் சார்பில் மொய் விருந்து நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகை அறந்தாங்கி நிஷா பங்கேற்றார். இதில் 1,24,430 ரூபாய் வசூலான நிலையில் அது கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஜவுளி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் ஆளுநர் RN ரவி மற்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அருகருகே அமர்ந்து கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர்.
78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் RN ரவி கிண்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளித்தார். இதனை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துவிட்டன. ஆனால் அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், வேலு, KN நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் அருகே அமர்ந்து உண்ணவருந்தியதோடு கப்பலோட்டிய தமிழன் பாரதியார் தொடர்பான நாடகத்தை கண்டு ரசித்தார். இறுதியாக விடைபெற்றார். நவம்பர் 18, 1936. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். விழாவில் பங்கேற்ற பன்னீர்செல்வத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுந்து நின்று கைக்குலுக்கி பேசினார். அதேபோல பாஜகவின் ராஜாவும் முதலமைச்சரை சந்தித்து சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறினார். வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் அண்ணாமலையுடன் அமர்ந்து பேசினர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பெஞ்சமின் மற்றும் தேமுதிக சார்பில் பிரேமலதா, சுதீஷ் உட்பட பல்வேறு கட்சியினரும் விருந்தில் கலந்து கொண்டனர். மேலும் நீதிபதிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், முப்படை உயர் அதிகாரிகள், முன்னாள் இராணுவத்தினர், சுதந்திர போராட்ட தியாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். சுதந்திர தின விழாவையொட்டி நடந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு ஆளுநர் பரிசு வழங்கினார். புதிய TNPSC தலைவர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசுக்கு SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கேள்வி எழுப்பினார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக ஆதரவாளர் என கூறப்படும் IAS அதிகாரி SK பிரபாகரை TNPSC தலைவராக பரிந்துரை செய்து ஆளுநரின் ஒப்புதலை பெற்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். இதன் மூலம் பாஜக ஆதரவாளரை நியமித்து ஆளுநரின் இழுப்பிற்கு திமுக அரசு பணிந்துள்ளது என்பது தெளிவாவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக சமூக நீதி சிந்தனை உள்ள ஒரு கல்வியாளரை நியமிக்க திமுக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நெல்லை முபாரக், தேர்வாணையத்தின் உறுப்பினர்களில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரையும் நியமிக்க வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கையை செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று, நாளை மற்றும் 25ஆம் தேதி உதகை குன்னூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாள்தோறும் காலை 7:10 மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படும் மலை ரயில் பிற்பகல் 12:30 உதகையை சென்றடையும். அதேபோல் உதகையிலிருந்து மதியம் 2:30 புறப்படும் மலை ரயில் மாலை 6 மணிக்கு மேட்டுப்பாளையம் சென்றடையும். இதனைத் தவிர உதகை குன்னூர் இடையே 4 முறை மலை ரயில் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று, நாளை மற்றும் 25ஆம் தேதி உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயிலை இயக்க சேலம் கோட்ட நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. அதன்படி குன்னூரில் காலை 8:20 புறப்படும் சிறப்பு மலை ரயில் காலை 9:40 உதகை வந்து சேரும். அதேபோல் மாலை 4:45 உதகையிலிருந்து புறப்படும் மலை ரயில் மாலை 5:55 சென்று சேரும். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து மலை ரயிலில் பயணம் செய்யலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவில் நடந்த ஆளில்லாத விமானங்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. லீசி நகரில் நடந்த கண்காட்சியில் ரிமோட் மூலமாக இயக்கப்படும் ஏராளமான ஆளில்லாத சிறிய ரக விமானங்கள் பங்கேற்றன. பல வகையான விமானங்கள் வானில் பறந்து சாகசங்களில் ஈடுபட்டன. அதனை கீழ் இருந்தவாறு இயக்கி அங்கிருந்தவர்களை விமானிகள் பிரமிப்படைய செய்தனர். குறிப்பாக கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த பழங்கால F-86 சாப்ரி விமானம் அனைவரையும் கவர்ந்தது. பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மதசார்பற்ற சிவில் சட்டம் தேவை என சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினார். அப்போது சிவில் சட்டம் குறித்து அனைவரும் விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மதசார்பற்ற சிவில் சட்டம் காலத்தின் தேவை என தனது உரையில் தெரிவித்தார். நீதிமன்றம் பொது சிவில் சட்டம் தேவை என வலியுறுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மதத்தின் அடிப்படையில் பிரிவினை கூடாது எனவும் தெரிவித்தார்.
டெல்லியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவின் போது எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி 5வது வரிசையில் அமர வைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கடைசி வரிசைக்கு முந்தைய வரிசையில் அமர வைக்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா ஸ்ரீ நேட்டே, சின்ன புத்தி கொண்டவர்களிடமிருந்து பெரிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது என கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவருக்கு கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள சுப்ரியா, கேபினெட் அமைச்சர்கள் முன்வரிசையில் அமர வைக்கப்பட்ட போது ராகுல் காந்தி பின்வரிசையில் அமர வைக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவரை எங்கே அமர வைத்தாலும் அவருக்கு ஒன்றுதான் என கூறியுள்ள சுப்ரியா ஸ்ரீ நேட்டே, அவர் மக்கள் தலைவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்துள்ள பாதுகாப்புத்துறை, ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னிருக்கையில் இடம் ஒதுக்கப்பட வேண்டியிருந்ததால் ராகுல் காந்தி பின்வரிசையில் அமர வைக்கப்பட்டதாக கூறியுள்ளது. சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தியை பின்வரிசையில் அமர வைத்தது பாஜக அரசின் காழ்ப்புணர்வை காட்டுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒலிம்பிக் வீரர்களை கௌரவப்படுத்துவதற்காக ராகுலை பின்வரிசையில் அமர வைத்ததாக பாதுகாப்புத்துறை அளித்த விளக்கம் ஏற்புடையதல்ல என குறிப்பிட்டுள்ளார். கேபினெட் அமைச்சர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் போது அதற்கு இணையான மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகிக்கும் ராகுலுக்கு கடைசி வரிசைக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கியது உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை என சாடியுள்ளார். மக்களவையில் மிகுந்த எழுச்சியோடு ராகுல் செயல்படுவதை சகித்துக் கொள்ள முடியாத பாஜக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இத்தகைய மலிவான செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் செல்வப்பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் நீரிழிவு, இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் மருந்துகளை வாங்க அதிக செலவுகள் ஏற்படுவதால் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு தொடங்க உள்ளதாக கூறினார். ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக முதல்வர் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் எனவும், இந்த திட்டத்தின் மூலமாக தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமும் 3 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாயிலிருந்து 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் கூறினார். இதேபோல விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 11,000 ரூபாயிலிருந்து 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டார். வரத்தநாடு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியும் பெரும் கோபத்தையும் ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நிகழாத நாளே இல்லை என்ற அளவிற்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பேராபத்தான சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் மது மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்காமல் குற்றங்களை ஒழிக்கவே முடியாது என தெரிவித்துள்ள அவர், அதற்கான அதிகாரத்தை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் 3 ஆண்டுகளாக உறுதிமொழி மட்டும் எடுத்துக் கொண்டிருப்பது வேடிக்கையாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். காவல்துறை ஆளுங்கட்சிக்கான ஏவல் துறையாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள சீமான், இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினார். துபாயில் நடைபெறும் சர்வதேச கலாச்சார ஒலிம்பியாட் பரதநாட்டிய போட்டிக்கு மதுரையைச் சேர்ந்த சிறுமி தேர்வாகியிருக்கிறார். அந்த போட்டியில் பங்கேற்க நிதி உதவி வழங்க கோரி காணொலி காட்சி வாயிலாக சிறுமி முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரா தடகள பேட்மிண்டன் வீரரும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் முதுநிலை பயிற்சியாளர் பத்ரி நாராயணன் விஷ்ணுபிரியா தம்பதியின் மகள் ஷியாமளா. சிறுவயது முதலே பரதநாட்டியத்தில் ஆர்வம் கொண்ட இந்த சிறுமி மாநில மற்றும் தேசிய அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளார். இவர் துபாயில் நவம்பர் மாதம் நடைபெறும் 14வது கலாச்சார ஒலிம்பியாட் நிகழ்ச்சியில் பரதநாட்டிய போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். இந்நிலையில் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற சுமார் 2.5 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்ய வேண்டும் என சிறுமி கேட்டுக் கொண்டுள்ளார். ரீசெண்டா புனே நேஷனல் லெவல்ல வின் ஆயிருக்கேன்.
இப்போ நான் இன்டர்நேஷ்னலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கேன். அது வந்து 2 lakhs கிட்ட ஆகுது. சிஎம் சார் ஹெல்ப் பண்ணாருன்னா நான் கண்டிப்பாக வின் ஆகி நம்மளோட தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனத்தை நான் வந்து கண்டிப்பாக மேலேற்றி காமிப்பேன். தேங்க்யூ. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதன் 3ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி தாலிபான் அரசு பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பை நடத்தியது. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15இல் தாலிபான் படைகள் காபூல் நகரை கைப்பற்றின. ஆப்கானிஸ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாலிபான் அரசாங்கம் அமைந்ததைத் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கியிருந்த அமெரிக்க படைகள் வெளியேறின. இதன் 3ஆம் ஆண்டு கொண்டாட்டம் தாலிபான் படைகளால் உற்சாகமாக கடைபிடிக்கப்பட்டது. பக்ராம் தளத்தில் தாலிபான் படைகள் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பை நடத்தின. இதில் ராணுவ வாகனங்கள், பீரங்கிகள், ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை அணிவகுத்தன. அதே சமயம் காபூல் வீதிகளில் பொதுமக்கள் ஒன்று கூடி கார்களில் பேரணி சென்றனர். அங்கு கூடியிருந்தவர்கள் அமெரிக்காவின் செயல்பாடுகளை விமர்சித்ததுடன் தாலிபான் அரசில் சண்டைகளின்றி அமைதி நிலவுவதாக கூறினர். சென்னையில் 92 திட்டங்களில் 21,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் கிடப்பில் இருப்பதாக தனியார் ஆய்வு நிறுவனமான ப்ராப் ஈக்விட்டி தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 2,000 குடியிருப்பு திட்டங்கள் கிடப்பில் உள்ளதாகவும் அவற்றில் 5,08,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் உள்ளதாகவும் ப்ராப் ஈக்விட்டி கூறியுள்ளது. இவற்றில் 4,31,000 வீடுகள் பெருநகரங்களிலும் 76,256 வீடுகள் நகரங்களிலும் கிடப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான நிறுவனங்களிடம் பணப்புழக்கம் குறைந்ததும் அதனால் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதமுமே காரணம் என்று ப்ராப் ஈக்விட்டி கூறியுள்ளது. குறிப்பாக மும்பையில் 234 திட்டங்களில் 37,883 வீடுகளும், டெல்லியில் ஒரு திட்டத்தில் 900 வீடுகளும், பெங்களூரில் 225 திட்டங்களில் 39,908 வீடுகளும் கிடப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் 92 திட்டங்களில் 21,867 வீடுகளும், ஹைதராபாத்தில் 25 திட்டங்களில் 6,169 வீடுகளும் கிடப்பில் இருப்பதாக ப்ராப் ஈக்விட்டி தெரிவித்துள்ளது. நாட்டின் 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் வேளையில் நாட்டை பெருமைப்படுத்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் பாராட்டுகளை தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா 1 வெள்ளி மற்றும் 5 வெண்கல பதக்கங்களை வென்றது. நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீரர்களோடு ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து பேசினார். இந்நிலையில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது துப்பாக்கிச் சுடுதலில் 2 பதக்கங்களை வென்ற மனு பார்க்கர் பிரதமர் மோடிக்கு ஏர் பிஸ்டலை பரிசாக வழங்கினார். அதேபோல் இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் அனைவரும் கையெழுத்திட்ட ஜெர்சியும் பிரதமர் மோடிக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் மோடி அனைத்து வீரர் வீராங்கனைகளோடு கலந்துரையாடினார். இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி அட்டாரி வாகா எல்லையில் நடைபெற்ற கொடி இறக்கும் நிகழ்ச்சியில் ராணுவத்தினரின் அணிவகுப்பு நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தானின் முக்கிய எல்லையாக உள்ள அட்டாரி வாகா எல்லையில் இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்போது இந்திய ராணுவத்தினர் வீறுநடை போட்டு மூவர்ண கொடியை இறக்கினர். இதேபோல் பாகிஸ்தான் வீரர்களும் இந்திய வீரர்களுக்கு இணையாக அணிவகுப்பு செய்து அந்நாட்டின் தேசிய கொடியை இறக்கினர். இது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாள்தோறும் அட்டாரி வாகா எல்லையில் காலையில் தேசிய கொடி ஏற்றுவதும் மாலையில் அணிவகுப்பு நடத்தி தேசிய கொடி இறக்குவதும் வழக்கமான நிகழ்வு என்றாலும் சுதந்திர தினம், குடியரசு தினங்களில் அங்கு கூடுதல் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும்.
அதன்படி 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு படையினரின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வுகளை ராணுவ உயர் அதிகாரிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவியர் என பலர் கண்டு களித்தனர். சென்னை அருகே திமுக நிர்வாகியின் வீடு உட்பட 2 இடங்களில் நாட்டு வெடிகுண்டு வீசிய கும்பல் லாரி ஓட்டுநரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தைச் சேர்ந்த ஜெகன் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார். இந்த நிலையில் 2 இருசக்கர வாகனங்களில் முகமூடி அணிந்து வந்த கும்பல் ஜெகனின் வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றது. இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள லாரிகள் நிறுத்தும் இடத்தில் வெடிகுண்டுகளை வீசிய அந்த நபர்கள் ஓட்டுநர் சிவாவை அரிவாளால் வெட்டியுள்ளனர். முன்னதாக சிறுலியம் பகுதியில் தண்ணீர் கேன் வியாபாரம் செய்யும் வெங்கடேசனின் வீட்டிற்குள் புகுந்து ஜன்னல்களை உடைத்தும் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடிகளை உடைத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தொழில் போட்டி காரணமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காவல்துறை தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர்.